Hi students, 9th standard maths, exercise 3.6, question number 3. Factorize the following subdivision 4, a power 4 minus 3a square plus 2. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா a power 4 3a square plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்ளம்லையும் quadratic polynomial கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா polynomial with 4th order, அதாவது பவர் வந்து ஹையஸ்ட் பவர், இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் ஒரு பாலினாமியலுடைய டிகிரி, அதாவது ஹையஸ்ட் பவர் எவ்வளவோ அத்தனை ஃபேக்டர்ஸ் அந்த பாலினாமியலுக்கு இருக்கும். இப்போது இந்த பாலினாமியலுடைய டிகிரி, அதாவது ஹையஸ்ட் பவர் 4. ஸோ இந்த பாலினாமியலுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 4 ஃபேக்டர்ஸை எப்படி ஆஸ் யூஷுவல் நம்ம போட்ட ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக கவனிங்க. கொடுத்துருக்க இந்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே இருக்குது, அதாவது ஹையஸ்ட் பவர்லேருந்து கான்ஸ்டன்ட் வரைக்கும் கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ஸோ a power 4 minus 3a square plus 2. இப்போது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடை தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் டிகிரி நமக்கு 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலை கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடை இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த a பவர் 4க்கு பதிலாக, அதாவது இந்த a பவர் 4ஐ a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நாங்கள் மாற்றிக்கிறேன். இப்போது ஏவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பவர் இருக்குது. ஜென்ரலாகவே டபுள் பவர் இருந்ததுன்னா அந்த டபுள் பவரை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 4னு வரும். அப்போது a பவர் 4 வந்துடும். ஸோ a பவர் 4க்கு பதிலாக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் a பவர் 4 வருதோ அதுக்கு பதிலாக a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் a பவர் 4 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு a ஸ்கொயர் இருக்குது. இப்போது லெட் a ஸ்கொயருக்கு பதிலாக வேறு ஒரு சிங்கிள் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் a ஸ்கொயர்னு வருதோ அதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ இங்கே ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர், இங்கேயும் a ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா, இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போது இந்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் பாலினாமியிலிருந்து 2nd ஆர்டர் பாலினாமியல், அதாவது குவாட்ராட்டிக் பாலினாமியலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது 2nd ஆர்டர் ஈக்குவேஷனுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் இந்த கொஸ்டினை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இதுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 2s are 2, 1ம் பாசிட்டிவாக இருக்குது, இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த ப்ளஸ் 2வை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 3 வரணும் இல்லையா. 2உடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 2s are 2, இது மட்டும்தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடச்சிடும். பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஃபேக்டருமே சென்டர் நம்பரை விட சின்னதாக இருக்குது. ஸோ சென்டர் நம்பரை விட ரெண்டுமே சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த சென்டர் நம்பருடைய சைனை சிம்பிளை ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் மைனஸ், இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1 2s are 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் 2 வந்துருச்சு. சிம்பிள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 அப்படின்னு வந்துடும். இப்போது ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுமே அதை ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1, ஸோ 1 1 டிவைட் பண்ணாலும் நமக்கு திருப்பி இதே வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிடலாம். 1 மைனஸ் 1 1 மைனஸ் 2. இப்போது இந்த கேப்பில் இந்த இடத்துல நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை அப்ளை பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. பட் நமக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிளே கிடையாது, ஏ வேரியபிள் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ஏ வேரியபிளை எக்ஸாக மாற்றிருந்தோம் இல்லையா. எப்படி மாற்றிருந்தோம் அப்படின்னா a ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ்ன்னு மாற்றிருந்தோம். இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக எக்ஸுக்கு பதிலாக அப்படியே a ஸ்கொயர்னு மாற்றிக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக a ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு அகெயின் a ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு 4th ஆர்டர் ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ இதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இங்கே நமக்கு 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இந்த 2 ஃபேக்டருக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது.
இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதுக்குள்ளே 2 ஃபேக்டர் இருக்கும். அதே போல் இதோடைய பவர் 2, இதுக்குள்ளேயும் 2 ஃபேக்டர் இருக்கும். இந்த 2 ஃபேக்டர் பிரிக்க முடிஞ்சால் பிரித்து எடுத்துடலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இந்த செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா a² - 2 இதை நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா a² - 1 இருக்கு இல்லையா, இது பார்க்கும்போது a² - 1² அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த 1 பவரில் 2 மறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் 1 பவரில் எந்த நம்பரை போட்டாலும் அகைன் நமக்கு 1 தான் வரும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த 1 பவரில் இந்த 2 அப்ளை பண்ணணும், அதாவது 1² எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா, இது பார்க்கும்போது a² - b² ஃபார்முலா இருக்குது. a² - b² உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b × a - b. ஸோ a² - b² ஃபார்முலா தான் இந்த a² - 1 இருக்குது. ஸோ இதை இந்த ஃபார்முலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபேக்டர் வெளியே வந்துடும். a² பதிலாக இங்கே ஏவுக்கு பதிலாக a தான் இருக்குது. ஸோ a + b × a - bன்னு மாற்றணும் இல்லையா, a² - 1² இந்த டேர்மை a + b × a - bன்னு மாற்றணும் அப்படின்னா a + 1 × a - 1 அப்படின்னு மாறும். பிகாஸ் ஏவோட வேல்யூ இங்கே a தான், பியோட வேல்யூ தான் இங்கே 1. ஸோ a + 1 × a - 1 மாறிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க இந்த a² - 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃபேக்டர் நம்மளால் பிரிக்க முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் இருக்கும். பிகாஸ் இதோடைய பவர் வந்து 2. ஸோ இதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதில் 1 3, இதில் 1 4. ஸோ டோட்டலாக நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. Therefore the factors are a + 1, a - 1, a² - 2. That's all. Next subdivision 5 பாருங்க. 8m³ - 2m² n - 15m n² இப்படி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் பாலினாமியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 8m³ - 2m² n - 15m n². இப்போது இந்த பாலினாமியல் இருக்கிற 3 டேர்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ஃபேக்டர்ஸ் எதுவுமே காமனாக இல்லை. பட் வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே m³ இருக்குது, இங்கே m² இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ்லையுமே ஒரு m காமனாக இருக்குது. ஸோ அந்த ஒரு m வெளியில் எடுத்துடலாம். இப்போது m³ இருந்தது இல்லையா, இதில் ஒரு m வெளியே வந்துச்சு. ஸோ m² மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 8 இருக்குது. ஸோ 8m² அப்படின்னு உள்ளே இருக்கும். அதே போல் இங்கே m² இருந்தது, ஒரு m வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு m மட்டும் உள்ளே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 2, இங்கே ஒரு n இருக்குது. ஸோ 2mn இந்த வேல்யூ உள்ளே இருக்கும். அடுத்தது இந்த ஒரு m தான் இங்கே இருந்தது இந்த டேர்மில். ஸோ அந்த ஒரு m இங்கே வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த 15 இந்த n² இருக்கும். ஸோ 15n² இப்படி இருக்கும். இப்போது இந்த m நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இதே போல் நம்ம நிறையா ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். x², xy, y² அப்படின்னு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே சேம் ப்ராப்ளம்ஸை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். 8 15s are 120. பட் இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ -120 அப்படின்னு வரும். இப்போது இந்த 120 நம்ம 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்போவுமே இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா 120 அப்படின்ற இந்த நம்பர் 10 டேபிள் வரும். அதாவது இந்த யூனிட்ஸ் பிளேஸ், இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல் இருந்தது அப்படின்னா அது 10 டேபிளில் வந்துடும். ஸோ இது நீங்கள் 10 டேபிளில் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 10 12s are 120. இப்போது 10 12லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஈஸியாக அந்த ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்க்கான சிம்பிளை அப்ளை பண்ணணும். சென்டர் நம்பரை விட நம்ம கண்டுபிடிச்ச 2 ஃபேக்டருமே பெருசாக இருக்குது. பட் எது ரொம்ப பெருசாக இருக்குதோ அதுக்கு தான் இந்த சென்டர் நம்பர் சிம்பிளை அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 12 பெரிய நம்பர் இல்லையா, சென்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ்னு அப்ளை பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 10 12s are 120. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போது சிம்பிள் விவரமாக இருந்ததுன்னா எப்பவுமே சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 2 வரும். லார்ஜர் நம்பர் சைனை அப்ளை பண்ணுவோம். இங்கே லார்ஜர் நம்பர் சைன் மைனஸ், ஸோ -2. ஸோ ஒரு சம்மும் பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது சென்டர் நம்பர் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம எக்ஸாக்டாக எடுத்தாச்சு. ஃபேக்டர்ஸ் கிடைச்சதுமே அதை ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 8 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 10 8 ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 டேபிளில் வரும். ஸோ 4 2s are 8, 5 2s are 10. அடுத்தது 8 12 ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4 டேபிளில் வரும். 2 4s are 8, 3 4s are 12. ஸோ நமக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 5/4
minus 3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 4 + 5 ரெசிப்ரோக்கலாக நாங்கள் பார்க்கணும். அதே போல் இங்கேயும் ரெசிப்ரோக்கலாக பார்த்தோம்னா 2 - 3 அப்படின்னு வரும். இப்போது இந்த கேப்பில் இங்கே என்ன வேரியபிள் வந்திருக்கோ அதை அப்ளை பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் வந்திருக்கு, m வந்திருக்கு, n வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டேர்மில் m இருக்குது, லாஸ்ட் டேர்மில் n இருக்குது. அதே போல் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் m, லாஸ்ட் டேர்மில் n, இங்கேயும் m, இங்கே n. இப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4m + 5n × 2m - 3n. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷினுக்கான ஃபேக்டர்ஸ் m × 4m + 5n × 2m - 3n. That's all. Next, subdivision 6. 1/x² + 1/y² + 2/xy. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலினாமியலே கிடையாது, இது ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். இந்த ஒரு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஷின்ல இருந்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வேரியபிள்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸில் நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் இருந்திருக்கும். பட் இந்த கொஷினில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே டினாமினேட்டரில் வந்திருக்கு. வேரியபிள்ஸ் எல்லாமே டினாமினேட்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஜஸ்ட் ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும், அதாவது ஒரு பாலினாமியல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/x² இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1/y² இருக்குது, இங்கே 2 × 1/xy, அதாவது 2/xy தான் நான் 2 × 1/xy அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ காமனாக பார்க்கும்போது ஒரு 1/x இருக்குது, அதே போல் ஒரு 1/y இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபார்ம் கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பாலினாமியலாக மாற்றணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணலாம். லெட் 1/x = a அண்ட் 1/y = b. எங்கெல்லாம் 1/x வருதோ அதுக்கு பதிலாக a அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும், எங்கெல்லாம் 1/y வருதோ அதுக்கு பதிலாக b அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கொஷினை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1/x² இருக்கு இல்லையா, இதை நான் 1/x² அப்படின்னு எடுத்துக்கிறேன். அகைன் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தாலும் 1/x², அதாவது 1/x² மாறிடும். ஸோ இதோடைய இன்னொரு ஃபார்ம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், 1/x². அதே போல் 1/y² பதிலாக 1/y² அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2/x × y, இதை வந்து 2 × 1/x 2 × 1/x × 1/y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2, நியூமரேட்டரில் 2 வரும், டினாமினேட்டரில் x × y xy, அதே 2/xy வரும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த வேரியபிள்ஸை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/xன்னு இருக்குது, 1/xக்கு பதிலாக a அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா a² அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/y இருக்குது, 1/yக்கு பதிலாக b அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா இங்கே b² அப்படின்னு வரும். அதே போல் இங்கே அப்ளை பண்ணும்போது 2 × a × b அப்படின்னு வரும். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னா a² + b² + 2ab அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி முற்றொருமையை பார்த்துருப்போம். a² + 2ab + b². இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a + b². ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, a² + 2ab + b². ஸோ இதுக்கு பதிலாக அதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், a + b². ஸோ நமக்கு தேவையான ஃபேக்டர் இதுதான். பட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ab அப்படின்ற வேரியபிளே கிடையாது. இந்த கொஷினில் x and y மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்காக தான் நான் இந்த இடத்துல ab அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போது ஆன்சருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேக்டரை நம்ம மாற்றிக்கணும் இல்லையா. ஸோ ஆன்சரில் நமக்கு ab வரக்கூடாது, xy தான் வரணும். அதனால் அகைன் இங்கே ஏவுக்கு பதிலாக 1/x அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ ஏவுக்கு பதிலாக 1/xன்னு மாற்றிக்கணும். அதே போல் பிக்கு பதிலாக 1/y அப்படின்னு மாற்றிக்கணும். இங்கே மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க இந்த கொஷின் 1/x² + 1/y² + 2/xy இதுக்கான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1/x + 1/y². This is the factor. That's all.